ஊடகத்துல நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இப்ப நான் பேசுனேன், தவறா இது எனக்கு தெரிஞ்சு பேசலன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் பேசியிருக்கேனே வச்சுக்கோ, கண்ணாபிடான்னு பேசிட்டேன்னு சொன்னா நீங்க எப்படி காரணமாவீங்க? உங்களுடைய வேலை என்ன இன்டர்வியூ எடுத்தீங்க, அவ்வளவுதான். நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். உங்க கேள்வி வந்து ஃபில்த்தி லாங்குவேஜ்ல இருந்திருந்ததுன்னா நீங்க உடன்படணும். அது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் கேட்ட கேள்விகள்ல இவர் தான் பதில் அவர் கேட்கிறாரு, அவர் பதில் சொல்றாரு, ஆமாவான்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல அவரு சில நேரத்துல பதில சொல்றாரு. ஆகவே பல கோடிகள் இன்வால்வ்டு, லஞ்சம் இன்வால்வ்டு, அது இது. நீ உனக்கு எவிடன்ஸ் இருந்தா எவிடன்ஸை காட்டு, கோர்ட்டுக்கு போ. ஆகவே அந்த பத்திரிகை நண்பரை பேட்டி எடுத்தவரை தயவு செஞ்சு அதுல இருந்து விடுவிச்சுறது நல்லது. நம்ம உங்களுக்கு டார்கெட் வந்து டார்கெட்னா தவறு செய்த மனிதர் தான் உங்க டார்கெட்டா இருக்கும். ஆகவே ஊடகவியல் அந்த நண்பரை அவரை விடுவிப்பது நன்றாக இருக்கும். ஆகவே அவர் வேணும்னு பண்ணலன்றது அதை நான் பார்க்கும்போது நான் தெரிஞ்சிட்டேன். உங்க மனைவி கூட பாவம் அன்னைக்கு கதறிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு மனிதநேய அடிப்படையில் அவரை விடுவித்து விடலாம்.